இங்க சாரதாவுமே ரொம்பவே பயத்தோட இந்த பக்கம் கங்கா கிட்ட, "இங்க பாரு கங்கா, நம்ம எப்படியாவது முதல்ல இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். ஏன்னா இங்க இருந்தோம் அப்படின்னா, இங்க யமுனாக்கும் இன்னொரு பக்கம் காவேரிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யமுனா எப்ப பார்த்தாலும் இங்க காவேரி மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த இங்க கங்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இத கேட்ட கங்காவுமே, "எனக்கு தான் தெரியுமா, அவ இது மட்டுமா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இருந்தே அவ நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படின்ற மாதிரி இங்க யமுனாவை பத்தி இன்னுமே வந்து கங்கா எடுத்து சொல்றாங்க சாரதா கிட்ட. அப்ப சாரதாவுமே, "அப்பனா நம்ம சீக்கிரம் பார்க்கணும். குமரன் தம்பிட்ட நீ பேசிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப கரெக்டா கங்கா இருந்துகிட்டு, "ஆல்ரெடி குமரன்ட்ட பேசிட்டேம்மா. அவருமே வந்து எப்படியாவது இந்த வீட்ட விட்டு போகணுங்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல." அப்படின்ற மாதிரி கங்காவும் எடுத்து சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அவரே ஆள் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த விஷயத்தை பத்தி பேசி இங்க சாரதாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமரனுமே விஜய் வந்து பேசிட்டு போன விஷயத்த நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. ஏன்னா விஜய் தான் மனசுல இருக்க விஷயத்த ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் குமரன்ட்ட சொல்லியிருப்பாங்க. "இங்க பாருங்க குமரன், நான் பழகுனதெல்லாம் வச்சு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. உண்மையிலுமே உங்களை என்னோட பிரதரா நினைச்சிருக்கேன். காவேரி என் கூட தான் சேர்ந்து வாழணும். எப்படியாவது இந்த மாதிரி இந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணுங்க. காவேரியை என்ன கூட சேர்த்து வைங்க." அப்படின்ற மாதிரி அவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி கேட்டிருப்பாரு. ஆனா குமரனும் கொஞ்சம் கோபத்துல இருந்ததுனால அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணியிருப்பாரு. பட் ஆனா இந்த பக்கம் விஜய் பேசின எல்லா விஷயமே தான் மனசுல இருந்தா பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இங்க குமரனுமே கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப யதார்த்தமா அங்க வந்து நிவினுமே, "என்னாச்சுன்னா ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? எதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களே?" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரன்ட்ட கேட்குறாங்க. அப்ப குமரனும் இருந்துகிட்டு, "அது ஒண்ணும் இல்ல நிவின், இன்னைக்கு விஜய் வந்து என்னை மீட் பண்ணி பேசினா. அவன் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்க நம்ம தான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. விஜயும் காவேரியும் பிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம்." அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே இங்க நிவினுமே இருந்துகிட்டு, "ஆமாண்ணா, உண்மையிலுமே வீட்டில் இருக்க எல்லாருமே தான் இந்த தப்புக்கு காரணம். முக்கியமா இந்த யமுனா தான். யமுனா மட்டும் வாயை திறக்காம இருந்திருந்தான்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே இங்க காவேரி கிட்டே நான் பேசிட்டேன். காவேரியோட மனசுல விஜய் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனா இப்போ காவேரி சாரதாக்காக தான் பாக்குறாங்க. அவங்க அம்மாவோட மனசு வந்து கெட்டக்கூடாது. அங்க அம்மாவோட மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க." அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க குமரனும், "இங்க பாரு நிவின், எவ்வளவு நாள் காவேரியால தனியா வாழ முடியும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நம்ம எப்படியாவது காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னா நம்ம விஜயோட சேர்த்து வச்சா மட்டும்தான் அவ நிம்மதியா இருப்பா. ஏன்னா விஜயும் காவேரியும் ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே வந்து சீக்கிரமா முடிவு எடுக்கணும்." அப்படின்ற மாதிரி இங்க குமரன் லைட்டா அவசரப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நிவினுமே, "இங்க பாருனே, நீ வந்து ரொம்ப அவசரப்படாத. கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஏன்னா காவேரியோட மனசுல இன்னொரு கியூரியாசிட்டி இருக்கு. அதாவது அந்த வீட்டுல இருக்கல வெண்ணிலா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சரியாயிரும். இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானதுக்கு அப்புறம் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும்னே. ஏன்னா விஜயோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா வெண்ணிலா அவர் இதுக்கு முன்னாடி உயிருக்குற லவ் பண்ண பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு வீட்டுல வச்சு சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் காவேரி வேணும்னு நினைக்கிறாரா, இல்ல வெண்ணிலாவே போதும்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போனே. ஏன்னா காவேரியுமே இதுதான் சொல்றா. அவ மனசுல அந்த வெண்ணிலா பத்தியான கியூரியாசிட்டி பயங்கரமா இருக்கு. அது முதல்ல வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும்." அப்படின்ற மாதிரி எங்க நிவினுமே குமரன்ட்ட, "இந்த வெண்ணிலா விஷயம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்க்கிற வேலையை பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி இவங்க சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே, "எப்படியாவது நம்ம காவேரி கூட ஒண்ணு சேரணும். முதல்ல அதுக்கு தாத்தா சொன்ன மாதிரி வெண்ணிலா விஷயத்துல நம்ம முக்கியமான முடிவு எடுக்கணும்." அப்படின்னு சொல்லி அவருமே வெண்ணிலாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. டைரக்டா டாக்டரை போய் பார்த்து இந்த மாதிரி வெண்ணிலாக்கு கியூர் பண்ணா நான் என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், "அங்க வெண்ணிலாக்கு பிடிச்ச இடங்களுக்குலாம் நீங்க கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோன்னே விஜயுமே வெண்ணிலாவை கார்ல கூட்டிட்டு, இங்க வெண்ணிலாவும் விஜயும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்களுக்குலாம் வந்து அவருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டிக்கும் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. விஜய் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க விஜயோட மனசுக்குள்ள மட்டும் தான் தெரியுது, எப்படியாவது வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம இங்க காவேரி கூட சேர்றதா நம்மளோட எண்ணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் முழு மூச்சோட இந்த விஷயத்துல வெண்ணிலாவை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு சைடு எங்க வீட்டுல இருக்க காவேரியுமே, "இதுக்கு மேல நம்மளால வீட்டுல சும்மா இருக்க முடியாது. இனிமேல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா நம்மளும் வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து காலம் தள்ளுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது." அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. அதே நேரம் குமரனுமே அந்த வீட்டுக்குலாம் ஆளுங்களை வச்சு ஃபுல்லா வெள்ளை அடிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் வந்து கார்ல ஏத்திக்கிட்டு டைரக்டா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இங்க சாரதாவுமே நிவினோட அம்மா கிட்ட, "ரொம்ப நன்றி, நாங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்ற மாதிரி இங்க நிவினோட அம்மாட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்களுமே இந்த விஷயத்துல அசர் ஆளே கிடையாது. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற, இதான் வேலை அம்மாக்கும் பிள்ளைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் லைட்டா நக்கல் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சாரதா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த புது வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சு பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரனுமே இந்த விஷயத்துக்காக நிறைய காசு கடன் வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, பேசாம இந்த விஷயத்துக்குலாம் நம்ம கொஞ்சம் வேற ஏதாவது வேலை பார்த்தா தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கங்காவுமே குமரன்ட்ட போயிட்டு, "என்னாச்சு?
நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குமரன்ட்ட கேட்குறாங்க. அப்போ குமரன் இருந்துகிட்டு, அது ஒன்றும் இல்லை கங்கா, இந்த மாதிரி வந்து நம்ம வீடு மாத்துறதுக்கு அட்வான்ஸு வாடகை, இந்த பெயிண்டிங் செலவுன்னு சொல்லிட்டு நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். எப்படியாவது இந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி குமரன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே கங்காவுமே, சரி கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், நான் டெய்லர் கடையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அது அந்த டைமில் வேற ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் இந்த குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் தலையில் எடுத்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, இங்கே பாருக்கா, நானும் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்தை பற்றி நான் அம்மாட்ட பேச போறேன்னு சொல்லி இங்கே கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க குமரனுமே, இங்கே பாரு காவேரி, நான் பண்ண தப்புனால நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ ரிலாக்ஸ்டா இரு, நான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த கடத்தை பற்றி நீ யோசிக்காத அப்படின்ற மாதிரி இங்கே குமரனும் காவேரிக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் காவேரியுமே இங்கே குமரன்ட்ட, இங்கே பாருங்க மாமா, நான் வந்து உங்களுக்கு சிரமம் கொடுக்குறத நினைக்காதீங்க, எனக்குமே வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாது, ஏன்னா இந்த வீட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்குது, நான் வந்து எங்கள் அப்பாவோட இடத்துல இருந்து இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்காக தான் நிறைய வந்து ஒரு பெரிய முடிவுகள் எடுக்க போய் தான் இவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு, ஆனால் இதுக்கு மேலே அப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்க மாட்டேன், இப்போ நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன், நானும் வந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே குமரன்ட்ட கேட்குறாங்க. அப்போ குமரனுமே அப்போ சாரதா கிட்ட அவங்க பேசும்போது, சரி நம்மளும் கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேரெக்டாக சாரதா கிட்ட போயிட்டு இங்கே காவேரியுமே, அம்மா நான் நாளையிலேருந்து வேற ஒரு வேலைக்கு போகலான் இருக்கம்மா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க காவேரி. இதை கேட்டோன்னே சாரதாவுமே, எந்த வேலைக்கு, அந்த விஜயோட கம்பெனிக்கு வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியுமே, இங்கே பாருங்க, அந்த கம்பெனியில் வேலை பார்த்த அனுபவம் என்கிட்ட இருக்குது, அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் எனக்கு தெரியும், நான் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அங்கே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் வீட்டில் சாரதாட்ட பேசுகிறாங்க. அப்போ சாரதாவுமே, அதெல்லாம் சரி வராது, நீ ஒழுங்காக வீட்டில் உட்காரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கண்ணில் மறுபடியும் பட்டனா அவன் வந்து மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்துட்டு என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வான்னு இழுத்துட்டு போகிறதுக்கா, அதெல்லாம் தேவையில்ல, நீ ஒழுங்காக வீட்டிலே இரு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேணா வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சாரதா சொல்கிறாங்க. ஆனால் சாரதா பேச்சை எதிர்த்து பேசுகிற மாதிரி இங்கே குமரனும் கங்காவும் காவேரிக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ காவேரி விஷயத்தில் சந்தேகப்படாத, அப்போ அவங்க வீட்டுக்கு போய் சாவி கொடுத்துட்டு வரும்போது கூட நம்ம சொன்ன வார்த்தைக்காக திரும்பி வந்துட்டால, அதே நேரம் தான் இப்போ கங்காவோட மனசில் வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, இப்போ அவன் நமக்காக உழைக்கணும்னு நினைக்கிறா, அவன் வெளியில் போயிட்டு வரட்டு, அவள் வீட்டுக்குள்ளே இருந்தானா ரொம்பவே வந்து குழம்பு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக இங்கே சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்த கட்டமாக காவேரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேற ஏதாவது வேலை வேகன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வேலை தேவைப்படுது, ஏதாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணு, இன்னும் 2 நாளாக நான் ஜாயின் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இது கேட்ட மீனாவும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதல்ல நான் சொல்கிறத மட்டும் செய், எனக்கு வேலையை மட்டும் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே மீனாவே சரி ஓகே நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே காவேரி தன்னோட இன்னொரு பழைய ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணுறாங்க. ஸ்டாலினுக்கு கால் பண்ணி இந்த பக்கம் ஷாலினிக்கிட்டையுமே இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒர்க்கு தேவைப்படுது, எப்படியாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கில் ஏதோ ஒன்று பண்ணி கொடு, நான் அது கண்டிப்பாக வந்து 2 நாளில் ஜாயின் பண்ணி ஆகணும், ஏன்னா என்னோட குடும்ப சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்லி அந்த வேலையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஷாலினியுமே கவலையப்படாத, இன்னும் 2 நாளில் உனக்கு ஒரு வேலை நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே காவேரிக்காக வேலை தேடுறதுக்கு ரொம்பவே மும்மரமாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே விஜயுமே என்ன பண்ணுறது, நம்ம காவேரியை மீட் பண்ணுமே, காவேரி கிட்ட பேசணும், ஆனால் காவேரி இந்த மாதிரி விட்டு நம்ம விலகி இருக்கக்கூடாது, அவளுக்கும் ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க நிவின் வீட்டில இருந்து கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. பேசாம நிவினை மீட் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு விஜய் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். இப்போ அவங்க அம்மாவை டென்ஷன் பண்ண வேண்டாம், நம்ம வேற வழியில தான் காவேரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் காவேரியோட ஃப்ரெண்டு இந்த பக்கம் வந்து மீனா ஞாபகம் வராங்க. உடனே அவங்களுக்கு இந்த பக்கம் விஜய் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி காவேரி வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, அவ எங்க இருக்குன்னு ஏதாவது பேசினாலா அப்படின்ற மாதிரி விஜய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து மீனாவே, ஆமா அவ என்கிட்ட வந்து வேலை கேட்டுட்டு இருந்தா, இந்த மாதிரி இன்னும் 2 நாள்ல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கம்பெனில வேலை கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டவன விஜயுமே, அப்படியா, சரி 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 சரி, நான் உனக்கு ஒரு வேலை வந்து ஜாப் ஆஃபர் பண்றேன், அந்த ஆஃபரை வந்து இந்த பக்கம் காவேரி கிட்ட கொடு, அவ வந்து அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் ஒரு பக்காவான பிளான போடுறாரு. காவேரி எதுக்காக வேற கம்பெனில போய் வேலை செய்யணும், நம்ம கம்பெனில வேலை செய்யட்டுமே, நம்மளோட கான்ட்ராக்ட்ல ஒரு கம்பெனி இருக்குல்ல, பேசாம அந்த கம்பெனில ஒரு வேலையை போட்டு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி விஜய் பிளான் பண்ணி அந்த கம்பெனில எம்டியோட பிஏவா இந்த பக்கம் வந்து ஜாபுமே ஆஃபர் பண்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, எப்படியோ என் ஃப்ரெண்டு மீனா ஒரு நல்ல ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துட்டா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட குடும்ப சூழ்நிலையை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே இந்த ஜாப் கிடைச்ச விஷயத்த வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஜாபுக்கு நான் நாளைக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜாபுக்கு வந்து பார்த்தவொன்னு தான் தெரிய போகுது, அதுவுமே விஜயோட கம்பெனி தான், அந்த கம்பெனியில் விஜய் தான் எம்டி அப்படிங்கிறது. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த
நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.